ஸோ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அவங்களுடைய அந்த கப்பல் எல்லாமே வந்து நிறைய படிப்பினைகள் நமக்கு தருதுங்க. இப்ப 20ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். முக்கியமாக வந்து பூமிக்கு அல்லாஹ் அறிவித்தான். என்னன்னா, அதிலிருந்து அதனுடைய நீரையும் மேய்ச்சல் நிலங்களையும் அவன் வெளியே கொணர்ந்தான் என்று வரக்கூடிய சூரத்து நாசியாத்துடைய ஆயத் பார்க்கலாம் இல்லைங்களா? 30லிருந்து 31வது ஆயத். அதே போல பூமியில் இருக்கக்கூடிய நீர் சுழற்சி வாட்டர் சைக்கிள் பற்றியும் குர்ஆன் பல வசனங்கள்ல குறிப்பிடுதுங்க. உதாரணமாக சூரத்துல் ஹூதுல 44வது அத்தியாயத்துல நீங்க பார்க்கலாம். பூமியே உன்னுடைய நீரை நீ விழுங்கிக்கொள் என்று அல்லாஹ் சொல்றான். ஸோ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கப்பல் வந்து சரியான முறையில இடத்துல இறங்கிட்ட பிறகு இது மிகவும் தெளிவான ஒரு குர்ஆனுடைய முன்னறிவிப்புன்னு சொல்லலாங்க. ஏன்னா நவீன அறிவியல் கூட இந்த உண்மைகளை 20ஆம் நூற்றாண்டுடைய கடைசி காலகட்டத்தில் தான் தெரிஞ்சு கொண்டது. இதை குர்ஆன் ஏற்கனவே சொல்லிவிட்டது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ பூமி தான் நமக்கு தெரிந்த வரையில தண்ணீர் மிக அதிகமாக உள்ள கிரகணம் பிளானட் இல்லைங்களா? அதனால தான் பூமி வந்து நீர் கிரகணம் வாட்டர் பிளானட் என்று சொல்லுவாங்க. நீல கிரகணம் ப்ளூ பிளானட் என்றும் சொல்லுவாங்க. ஸோ பூமியில இவ்வளவு பெரிய அளவுல வந்து நீர் எங்கேருந்து வந்தது என்பது குறித்த பண்டைய காலத்துல இருந்து விஞ்ஞானிகள் என்ன செய்றாங்க? குழப்பத்துல இருக்கிறாங்க. ஸோ வந்து ஏனெனில் இந்த தண்ணீர் வந்து இல்லாமல் பூமியில உயிர்கள் வாழ முடியாது. தண்ணீர் தான் ஒரு அடித்தளம். ஸோ பூமியினுடைய நீருடைய தோற்றத்தை விளக்க பல கருத்துகள் கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. அவற்றில் ஒரு ஃபேமஸான கோட்பாடு தான் இந்த காமெட்ஸ் விண்கற்கள் வந்து பூமியோடு மோதியதால் தண்ணீர் வந்தது என்ற கோட்பாடு. இது நீண்ட காலம் வந்து பிரபலமாக இருந்த கோட்பாடு. ஆனா பின்னர் வந்து அது மற்ற பல கோட்பாடுகளைப் போலவே வீழ்ச்சியா இருந்துச்சு. ஃபெயிலியர் ஆன ஒரு தியரியா ஆயிடுச்சு. இதற்கு காரணம் வந்து எரிமலை, அதாவது ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, வல்கனாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கண்டுபிடித்த தகவல் தாங்க. எரிமலை ஆய்வாளர்கள் பூமியினுடைய மேற்பரப்புல உள்ள சில எரிமலைகள் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய குழி வாழிகளிலிருந்து வெளியே வரக்கூடிய பொருட்கள்ல 70%க்கும் மேற்பட்ட அதிகமானவை வந்து நீர் ஆவியாக இருப்பதாக அவங்க சொல்றாங்க. வாட்டர் வேப்பராக. ஸோ வந்து ஒவ்வொரு எரிமலையும் வெடிக்கும் போது வெளியாகக்கூடிய சராசரி நீர் ஆவி இருக்குங்களா, வேப்பர் வந்து அந்த வேப்பருடைய அளவையும் அவர்கள் ஆய்வு செய்யறாங்க. இதன் அடிப்படையில விஞ்ஞானிகள் ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா, பூமியினுடைய மேற்பரப்பிலும் அதன் பாறைகள் மற்றும் அடுக்குகள்லையும் அதை சூழ்ந்த மண்டலத்திலையும் காணப்படக்கூடிய தண்ணீருடைய அளவு வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குன்னு சொல்றாங்க. அதனால பூமியினுடைய தண்ணீர் அனைத்தும் வந்து முதலில் பூமியின் உள்பகுதியிலிருந்தே வெளியே கொண்டு வரப்பட்டது என்று நிரூபிக்கிறாங்க. ஸோ நவீன கால விஞ்ஞானிகளை நீண்ட காலமா என்ன செய்யறாங்கன்னா, பூமியுடைய தண்ணி வந்து எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாம பல கோட்பாடுகள் தியரி எல்லாம் ப்ரொபோன் பண்றாங்க, சொல்றாங்க. அதுல முக்கியமா காமெட் தியரி பத்தி பார்த்தோம் இல்லைங்களா ஏற்கனவே. விண்வெளியிலேருந்து வந்த பனியுடைய அந்த காமெட்ஸ் வந்து பூமியோடு மோதியதால் தான் தண்ணீர் பூமிக்கு வந்துச்சுன்னா சொல்லுவாங்க இந்த காமெட்ஸ் தியரிஸ்லாம். ஸோ பிற்காலத்துல தான் இந்த எரிமலை தொடர்பான ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பூமியின் உள்பகுதியில இருந்து நீராவி வெளியேறுவதை கண்டுபிடிச்சாங்க. பூமி தண்ணீர் வந்து அதன் உள்ளே இருந்து தான் வெளியே கொண்டு வரப்பட்டது என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதிலிருந்து அதன் நீரை அவன் வெளிக்கொணர்ந்தான் என்று நம்ம 31வது ஆயத்து 79வது வசன சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். இந்த ஆயத்து என்ன சொல்லுது, தண்ணீர் வந்து வெளியில இருந்து மட்டும் வந்துச்சுன்னு சொல்லல, மாறாக பூமியிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது என்று இந்த ஆயத்து வந்து சொல்லுது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி பூமியிலிருந்து நீர் வெளிக்கொணரப்பட்டது என்று குர்ஆன் சொல்லிடுச்சு.